Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம problems related to solubility பற்றி பார்க்கலாம். இப்போ first problem 1.5 gram of solute is dissolved in 15 gram of water to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of solute at that temperature. இப்போ நமக்கு temperature வந்து 298 Kelvin கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டெம்பரேச்சரில் 15 gram of waterல 1.5 gram of solute வந்து dissolve பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது வாட்டருடைய மாஸ் வந்து 15 கிராம் அண்ட் சொல்யூட்டோடைய மாஸ் வந்து 1.5 கிராம். இது வந்து சால்வெண்ட், இது வந்து சொல்யூட். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதே டெம்பரேச்சரில் நம்ம இந்த சொல்யூட்டோடைய சாலிபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். சாலிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன? இப்போது இங்கே 15 கிராம் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. சாலிபிலிட்டி அப்படிங்கிறப்போ நம்ம 100 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ சொல்யூட் வந்து டிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டிக்குரிய ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோன்னா solubility of solute is equal to mass of solute by mass of solvent into 100. நமக்கு givenல mass of solute வந்து 1.5 gram இருக்கு and mass of solvent வந்து 15 gram இருக்கு into 100. இது வந்து பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணால் 15 கேன்சல் பண்ணால் நமக்கு 1 வரும். ஸோ 1 பாயிண்ட் வந்து இருக்குது தள்ளி 1.5, அதனால் நம்ம 0.1 அப்படின்னு போட்டுக்கிறோம். 0.1 into 100 வந்து எவ்வளோ வரும்னா, அப்போ 2 0க்கு நம்ம 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி போகும்போது நமக்கு 10.0, அதாவது 10 கிராம் அப்படின்ட்டு வரும். திஸ் இஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் would be needed to form a saturated solution in 60 gram of water 303 Kelvin. அதாவது 303 கெல்வினில் 60 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடை போட்டு நம்ம டிசால்வ் பண்ணோன்னா அது வந்து ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிபிலிட்டி ஆஃப் KCl வந்து 37 gram in 100 gram at that temperature. Solubility ஓட ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம்? Solubility is equal to mass of solute by mass of solvent into 100. இப்போது நம்ம மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட், அதாவது இந்த சொல்யூட்டோட மாஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ this keep it as x அப்படின்னு வச்சுக்கிறோம், மாஸ் ஆஃப் சொல்யூட். அண்ட் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து என்னென்னா 60 gram. 60 is the mass of solvent into 100. Solubility அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 37 தான் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டினாலே வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டரில் அந்த பொட்டாசியம் குளோரைடோடைய சாலிபிலிட்டி அப்படிங்கிறது 37 கிராம். ஸோ 37 இஸ் த சாலிபிலிட்டி. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா? அப்போ 37 into 60, இந்த இன்ட்டு 100 இங்கே இருக்கிறது நம்ம இந்த சைட் கொண்டு வந்தோம்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது டிவைட் பை 100ன்ட்டு வந்துடும். ஸோ 37 into 60 by 100 வரும். 0 கேன்சல் பண்ணுங்கள். 6 into 37 வந்துட்டு 222 by 10 கீழே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சோம் அப்படின்னா நமக்கு 22.2 கிராம் அப்படின்ட்டு வேல்யூ கிடைக்கும். இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறோம். வேறு இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலான்னா, இப்போ டெம்பரேச்சர் 303 கெல்வின்னு கொடுத்துட்டாங்க. சொல்யூட் வந்து நமக்கு KCl, சால்வெண்ட் வந்து வாட்டர். இப்போது 60 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ மாஸ் ஆஃப் KCl வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க, எக்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் சாலிபிலிட்டி வந்து நமக்கு 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 37 கிராம் வந்து டிசால்வ் ஆகிருக்குன்னு சாலிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் இன்ட்டு 100 which is equal to 60 into 37 அப்படின்ட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? ஸோ இந்த 100 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது டிவைட் பை 100ன்ட்டு வந்துடும். சேம் அகெயின் இந்த மாதிரி இந்த ஸ்டெப் வந்துடுது. நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன ஃபார்முலாக்கு வந்து மார்க்ஸ் அலாட் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் இந்த மெத்தடே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம், what is the mass of sodium chloride that would be needed to form a saturated solution in 50 gram of water 30 degrees Celsius? அதாவது 30 டிகிரி செல்சியஸில் 50 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைட் வந்து போட்டு நம்ம டிசால்வ் பண்ணிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதோடைய மாஸ் வந்து எவ்வளவா இருக்குன்னு கேட்குறாங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட் வந்து 36 கிராம்னு கொடுத்துருக்காங்க at 30 டிகிரி செல்சியஸ்ன்ட்டு. அதாவது 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் போட்டு டிசால்வ் பண்ண அது சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகும். அதுதான்
solubility of sodium chloride. ஓகேவா 36 கிராம்ங்கிறது. இப்போது மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து கண்டுபிடிக்கணும் இன் 50 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோன்ட்டு. அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் solubility ஃபார்முலா இருக்குது. solubility is equal to mass of solute by mass of solvent into 100. solubility 36ன்னு கொடுத்துருக்காங்க, which is equal to mass of solute 500 பண்ணணும். that we keep it as x. mass of solvent வந்து 50 into 100. ஸோ எக்ஸ் தான் வேணும் இல்லையா? இப்போ 36 into 50 into 100, இங்கே வந்து by 100 வந்துடும். 0 கேன்சல் பண்ணிட்டு 36 into 5 வந்து எவ்வளோ வரும்னா 180 வரும். இங்கே 10 கீழே இருக்குது. by 10 போடும்போது 0 கேன்சல் ஆச்சுன்னா we will get 18 கிராம். இந்த 18 கிராம் தான் வந்து mass of solute, that is sodium chloride. Next, fourth problem. The solubility of sodium nitrate at 50 degrees Celsius and 30 degrees Celsius is 114 gram and 96 gram. We have to find the amount of salt that will be thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degrees Celsius to 30 degrees Celsius. அதாவது இப்போது 50 டிகிரி செல்சியஸ்லேயும் 30 டிகிரி செல்சியஸ்லேயும் இந்த சோடியம் நைட்ரேட்டோடைய சாலிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து வேறு வேறு டெம்பரேச்சரில் அந்த சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிற அந்த சொல்யூட்டுடைய சாலிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதாக 114 and 96 அப்படின்ட்டு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சோடியம் நைட்ரேட்டோட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து எடுக்கணும், த்ரோன் அவுட் பண்ணணும், அதாவது செப்பரேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. when it is dissolved in 50 gram of water. அந்த 50 gram of water வந்து 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணும் போது, இப்போ பாருங்கள் 50 டிகிரி செல்சியஸில் சாலிபிலிட்டியோட ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம அந்த மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து கண்டுபிடிக்கிறோம். சாலிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 100. சாலிபிலிட்டி இஸ் 50 டிகிரியில் வந்து 114. பை மாஸ் ஆஃப் சொல்யூட் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து 50 கிராம் இன்டூ 100. ஸோ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த 50 இந்த சைட் கொண்டு போயிடும். இன்டூ 50 இன்டூ 100 இந்த சைட் வரும்போது பை 100ன்னு வரும். 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம். 5 2s are 10. இந்த 2 114 எவ்வளோ டைம்ஸ் போகுதுன்னா 57 டைம்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 57 கிராம். அப்போ 50 டிகிரி செல்சியஸில் 50 கிராம் ஆஃப் வாட்டரில் 57 கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட் வந்து டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் 30 டிகிரி செல்சியஸில் சாலிபிலிட்டியோட ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து கண்டுபிடிக்கிறோம். சாலிபிலிட்டி இஸ் 96 at 30 degree Celsius, which is equal to x by 50 into 100. So x 500 பண்ணும்போது we will get 48. அப்போது 30 degree Celsiusல 50 gram of waterல 48 gram of sodium nitrate வந்து dissolve பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது இந்த டெம்பரேச்சரில் மாஸ் ஆஃப் சொல்யூட் என்ன, இந்த டெம்பரேச்சரில் மாஸ் ஆஃப் சொல்யூட் என்ன நமக்கு இப்போ தெரிஞ்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 50 கிராம் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னா கூல் பண்ணுறோம். 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணும்போது அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை வந்து த்ரோ பண்ணணும். சால்ட் அப்படிங்கிறது இங்கே சொல்யூட்டான சோடியம் நைட்ரேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. த்ரோன் அவுட் அப்படின்னா டேக்கன் அவுட், தட் மீன்ஸ் சப்ராக்டட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டிகிரிலேருந்து இந்த டிகிரிக்கு வரும்போது அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெண்டுமே வந்து சோடியம் நைட்ரேட் தான். அப்போது இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது it will get 9 கிராம். அப்போது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் sodium nitrate salt வந்து thrown out பண்ணணும். When a saturated solution of sodium nitrate containing 50 gram of water when it is cooled from 50 degree Celsius to 20 degree Celsius.